இரக்கமுள்ள நல்ல கடவுளே, அருமையான அந்த நாளுக்காக நன்றி படைக்கிறோம். ஒரு திருச்சபையின் குடும்பமாக எங்களை அழைத்து வந்து உங்களுடைய சமூகத்திலே கடந்த ஆண்டு முழுமையும் நீர் எங்கள் வாழ்விலே பாராட்டின எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த எங்களுக்கு தந்த அந்த அருமையான வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். பணித்தலங்களே, குடும்ப வாழ்விலே ஆண்டவரின் நிறைவான அருள் எங்களோடு இருந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான அருள் எங்களோடு இருந்து உம்முடைய தூய ஆவியானவருடைய பிரசன்னம், சத்திய வார்த்தைகளுடைய ஆழங்களை நாங்கள் கண்கள் காண எங்களை வழிநடத்த முடியாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. நிறைவான அவருடைய அருளும் கிருபையும் உங்களோடு இருந்து இந்த சிறப்பான நாளிலே உங்களுடைய கொண்டாட்டத்திலே கடவுள் மகிமை அடைவாராக. அருமையான ஆயர் சொன்னது போல ஏறக்குறைய 22 ஆண்டுகள் கழித்து இந்த அருளுரை மேடையில் நிற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருள்பணி ஸ்டான்லி பவர் ஆயர் இருக்கிற பொழுது இங்கு பயிற்சி ஆயராக நான் பணிக்கப்பட்டேன். அந்த ஓராண்டு இந்த திருச்சபை என்னை பல நிகழ்வுகளிலே என்னை பயிற்றுவித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவு அருமையான நிர்வாக அமைப்புகள் உடைய ஒரு திருச்சபை, ஐக்கிய குழுக்கள், இரவு ஜெபம் என்று சொல்லி எல்லாம் மிக உற்சாகமாக நடக்கின்ற இந்த திருச்சபையிலே நான் ஓராண்டு பயிற்சி ஆயராக இருந்ததை நினைத்து நான் மகிழ்கிறேன். இந்த இடத்திற்கு வந்த பிறகு அந்த நினைவுகளெல்லாம் என் மனதிலே ஒரு நிமிடம் வந்து சென்றது. அது மிகுந்த பூரிப்பாயும் ரொம்ப உணர்வுபூர்வமானதாகவும் நெகிழ்ச்சிக்கு உட்படுத்துகிறதாகவும் இருந்தது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்றையிலிருந்து இன்றைய வரையிலும் மாறாமல் இருக்கின்ற அருமையான பிரான்சிஸ் திருமுறை சூர்யா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே இடத்துல அமர்ந்து கொண்டு எப்பொழுதும் என்னை பல விஷயங்களை சீர்படுத்தி கொண்டிருப்பார். ஆகவே அவருக்காக, திருச்சபையின் பல அறிமுகமான முகங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே வந்து உங்களோடு சேர்ந்து வழிபட, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அழைப்பு தந்த அருமையான திருச்சபையின் போதகர் அருள்பணி சுரேஷ் திலக் ஆயர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை, அவருடைய குடும்பத்தின் மக்களுக்கு, 1000 பிள்ளைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமேசையில் இருக்கின்ற அருமையான ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அறுப்பின் பண்டிகை திருச்சபையின் வாழ்விலே மிக முக்கியமான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை என்றாலே அதிகமான மகிழ்ச்சி, கொண்டாட்டம், போதுமான ஆயத்தம் என்று பல நிகழ்வுகளிலே இதை நாம் செயல்படுத்துவோம். ஒரு 2 பிளானிங் மீட்டிங்காக என்ன பண்ணோம் நடந்திருக்கோம். யார் யார் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார்கள், இவர்களுக்கு என்ன வேலை, அவருக்கு என்ன வேலை என்று சொல்லி எல்லாருக்கும் அவருடைய பொறுப்புகளை பிரித்து கொடுப்போம். ரொம்ப முக்கியமான பண்டிகை கூட இந்த பண்டிகை. பொதுவாக பல இடங்களிலே திருப்பணிக்காக சாட்சியின் ஞாயிறு, சாட்சியின் தினம் என்று சொல்லுகிற பொழுது கூட அந்த அளவுக்கு ஆட்கள் வந்து திட்டமிடுகிற கூட்டுகையிலே அமர்ந்து திட்டமிட மாட்டார்கள். அப்போ அதிகமான வேலை யாருடைய வேலைன்னா ஆயருடைய வேலை. ஐயா வாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் நீங்கள் வாங்கன்னு எல்லாரையுமே என்ன பண்ணணும், தனிப்பட்ட வகையில் ஃபோன் பண்ணி ஒருத்தராக கூப்பிடணும். அப்படி தான் வந்து சேரும் அந்த கூட்டம். ஆனால் இந்த பண்டிகை அப்படி கிடையாது. இதை வந்து ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா போதும். இன்றைக்கி ஒரு பிளானிங் மீட்டிங் இருக்குது, எல்லாம் வாங்கன்னா போதுமான அளவுக்கு மீறி என்ன பண்ணிவிடுவாங்க, கூட்டம் வந்துடுவாங்க கரெக்டாக. நம்ம அதை ஏன்னா அவ்வளவு சிறப்பாய் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட, ஈடுபாடோட கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை. ஆக அப்படிப்பட்ட பண்டிகைகள் திருச்சபையிலே நடக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம்
எந்த அளவிலும் இந்த பண்டிகைகள் நம்மை ஒரு வியாபார நோக்கோடு அல்லது பணம் சார்ந்த வகையிலே நம்மை ஈர்த்து செல்லாத வண்ணம் நம்மை அவ்வப்போது சீர்படுத்திக் கொள்வதும் மறுபடியுமாக மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதும் நம்முடைய பண்டிகைகளை கொண்டாட்டங்களை மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே நாம் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது இந்த உணர்வோடு ஜெபத்தோடு வார்த்தைகளை நாம் கேட்போம். ஆரஞ்சு பழம் மேலே ஆசைப்பட்ட 2 சிறு பிள்ளைகளுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? ஆரஞ்சு பழம்னா ரொம்ப ஆசை இந்த 2 பசங்களுக்கு. இந்த பசங்க ரொம்ப ஆசைப்பட்டானுங்க ஆரஞ்சு பழம் சாப்பிடணுன்னு. ஆனால் அந்த அளவுக்கு காசு இல்லை கையில். ஆகவே என்ன பண்ணாங்கன்னா, கடையாண்ட நின்றுட்டு அந்த கடையிலேருந்து எப்படியாச்சும் அந்த பழத்தை எடுத்துடணும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையோடு காத்து கொண்டிருந்தார்கள். கடைக்காரர் கொஞ்சம் கவனம் சிதறுகிற பொழுது ஒரு பெட்டி ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டாங்க. ஒரு பெட்டி, 1 2லாம் கிடையாது, ஒரு பெட்டி ஆரஞ்சு பழம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சானுங்க. ஓட்டம் பிடிச்சி யாருமே வராத சர்ச்சுடைய கல்ற தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பெரிய கேட்டு, அந்த கேட்டை ஏறி குதிக்கும் போது பெட்டியிலேருந்து 2 ஆரஞ்சு பழம் என்ன பண்ணிடுச்சு, கீழே விழுந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும் பொழுது யாருக்கும் கீழே விழுந்துருச்சு. உடனே அது அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவனுங்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க. கொஞ்சம் இருட்டு கம்மியான பிறகு அதை அவர்களுக்குள்ளாக பிரிக்க ஆரம்பித்தாருங்க. ஒரு பெட்டி இருந்ததுனால அதை எப்படி பிரிக்கணும்னு அவங்க தெரியல. அதனால் உள்ளேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. எதில் இருக்கிறவனுக்கு ஒன்று, இவனுக்கு ஒன்று, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு வைக்க ஆரம்பித்தாருங்க. இந்த வழியாய் வந்த ஒரு திருச்சபையின் அங்கத்தினர் இந்த சத்தத்தை கேட்டு பயந்து திடுக்கிட்டு ஆயர் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினார். தட்டி, ஐயா, ஆண்டவருடைய வருகை நிகழ்ந்து விட்டது என்று நான் எண்ணுகிறேன். ஏன்னா கல்ற தோட்டத்துக்குள்ளார சாமியும் பிசாசும் உட்காந்து எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு பிரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பதறி போய் சொன்னான். ஆயர், இவங்களுக்கு இதே பிரச்சனையாக போச்சு, எப்போ பாரு எதனா ஒரு சிக்கல்னா முதல்ல என் வீட்டு கதவை தான் தட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ போயா தயவுசெய்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, இல்லை இல்லையா தயவுசெய்து உண்மையாக சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். 2 பேரும் நேராக போய் கல்ற தோட்டத்தாண்ட கதவான நின்று காதை லைட்டாக உள்ளே வச்சு கேட்க ஆரம்பித்தாங்க. உண்மையாகவே ஆயருடைய சர்ப்ரைஸுக்கு உள்ளே என்ன கேட்குதுன்னா, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு கேட்குது. டே ஆமாம் பொழுதியா, இது உண்மையாகவே சாமியும் பிசாசு என்ன பண்ணுகிறாங்க, எல்லாரையுமே நியாயம் தீர்த்து பிரிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னார். எல்லாம் பெட்டிக்கு பழம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பையன் சொன்னான், இந்த பெட்டியில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 2 கேட்டாண்டு இருக்குது, அதை பிரிச்சுக்கலான்னு சொன்னான். 2 பேரும் வச்சாங்க ஓட்டம். அர்ப்பின் பண்டிகை என்பது நம்முடைய உடைமைகளை, நம்முடைய கையின் வருமானத்தை, பிரயாசங்களை, வருமானத்தை, சொத்தை, பணத்தை கடவுளுக்கும் எனக்கும் பிரித்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு கிடையாது. உட்காந்து இன்னைக்கு இதை செய்யலாம், இது சாமிக்கு, இது எனக்கு அப்படின்னு பிரிச்சுக்கிற ஒரு ஒரு வர்த்தக செயல் கிடையாது. மாறாக அதிலே மிக சிறப்பான அழுத்தங்கள் இருக்கிறது. அந்த அழுத்தங்கள் நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய 2 பகுதியிலிருந்து மிக ஆழமாக வந்து சேர்கிறது. இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சிறப்பான நெறிமுறையை கற்பிக்கின்றார். என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும் சொல்றார். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நிலத்துல உழுது விவசாயம் செய்து இதுவரைக்கும் இடம் விட்டு இடம் கடந்து போகின்ற ஒரு நாடோடிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்வு, நல்ல ஒரு அருமையான அனுபவம் அது. எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலைகளில் வறுமையில் இருந்தோம்னா திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கையில் வரும்போது அதை எப்படியெல்லாம் ஆடம்பரமாக இதை செலவு செய்யலாம், எப்படி இதன் வழியாய் நாம் மகிழ்ச்சி அடையலாம், நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதுன்ற எப்படி இதை காமிக்கலாம் என்று சொல்லி நாம் சிந்திப்போம். உடனடியாக ஒரு 1 கோடி ரூபாய் அவன் கையில் கொடுத்துட்றாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்த உடனே நீங்கள் முதல்ல என்ன யோசிப்பீங்கன்னா, யார் யாருடைய மனதிலெல்லாம்
இந்த காரை வித்துட்டு இன்னொரு கார் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வருதுன்னு யோசி. இது பழசாகி போச்சு, நல்ல பிராண்ட் நியூ லேட்டஸ்ட் எடிஷன் ஒரு கார் வாங்கணும் இந்த சிந்தனை. இல்லை இல்லை கையில் இருக்கிற ஃபோனு ரொம்ப ஒரு மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்குது, ஐஃபோன் வாங்கணும், அப்போ தான் அது ஒரு மாதிரி பிராண்டு நமக்கு காமிக்கும். இல்லை சில பேர் என்ன யோசிக்கணும்னா, நல்ல கோல்டில் பெரிய சங்கிலி வாங்கி போட்டுக்கணும் கழுத்தில். ரொம்ப நாளாக பார்த்துருக்குறோம், இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க, நம்ம கையில் என்ன இல்லை, கழுத்தில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சின்னதாக தான் மெலிசாக போட்டுன்னு இருந்தோம். இப்போ நிறைய காசு வந்துடுச்சு. முதல்ல என்ன பண்ணுனா, ஒரு 15 சவரத்தில் நல்ல ஒரு தடிசாக ஒரு சங்கிலி ஒன்று போடணும் கழுத்தில். ஆண்கள் யூஸ் பண்ண சூப்பராக ஒரு எல்லாருக்கும் பளிச்சுன்னு தர்ற மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டு. இப்போ பிரேஸ்லெட்லாம் ட்ரெண்டிங்கில் இல்லை, என்ன தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, காப்பு போட்டுக்கணும் நல்லா கோல்டில் பல பலன்னு. இப்படி நம்முடைய சிந்தனைகள் வரும். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவ்வளவு வறுமையையும் கஷ்டத்தையும் நாம் பட்டிருக்கிறோம். நிறைய பணம் வரும்போது அந்த வறுமை கஷ்டத்துக்கு ஏற்ப நம்முடைய மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ள நாம் விழைகிறோம். அது மாதிரியான விழைப்பு இஸ்ரவேல் மக்களுக்கும் இருந்தது. நாடோடியாய் சுற்றி திரிந்து எங்கேயுமே நிரந்தரமான ஒரு பணி செய்ய முடியாமல் சுற்றி திரிந்த நமக்கு ஒரு நிலையான இடம் கிடைக்கின்ற பொழுது அந்த நிலையான இடத்திலே நாம் என்ன பண்ணோம், ஒரு குடியானவர்கள் எப்படி வாழ்வார்களோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கும் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையான இடத்திலே போய் அமர்ந்து நாடோடிகளாய் வாழ்ந்தவர்கள் நீங்கள், அடிமையாய் வாழ்ந்த நீங்கள் ஒரு நிலையான இடத்திலே போய் அமருகின்ற பொழுது நீங்கள் முதலாவது உங்களுடைய விளைச்சல் உங்களுடைய கையின் பிரயாசம் என்று சொல்லி நீங்கள் ஒன்று செய்கிற பொழுது அதுல முதல் காரியத்தை நம்ம இதை எடுத்துக்கணும்னு அப்படி நினைக்காம முதல் விஷயத்தை கொண்டு வந்து எங்க செலுத்துங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அழகான இந்த எபிரேய சொல்ல என்னன்னா, இந்த விஷயத்துக்கு பிக்குரீம் என்கின்ற ஒரு எபிரேய சொல். பிக்குரீம், இந்த பிக்குரீம் என்ன அர்த்தம்னா முதல் கனின்னு அர்த்தம். முதல் கனி. கடவுளுக்கு எப்பொழுதுமே இந்த முதல் கனி மேல ரொம்ப ஒரு பெரிய ஈர்ப்பு, ஆசை. ஆனா எப்பவுமே அதை அவரே எடுத்துக்கிறது கிடையாது. நிறைய விஷயங்களை பார்க்கலாம், முதல்ல கேட்பாரு, ஆனா முதல்லன்னு கேட்டுக்கிறத அவரே என்ன பண்ணிக்கிறது இல்லைன்னா வச்சுக்கிறது இல்லை, அதை அனுபவிக்கிறது இல்லை. மாறாக அது எல்லாருடைய நன்மைக்காக தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த முதல் கனி என்கின்றதை அவர் ரொம்ப விரும்பி கேட்கிறார். ஆபிரகாமுக்கு முதல் கனியை கேட்டார், ஆனால் எடுத்துக்கொள்ளவில்லை. நம்முடைய உணர்வை யோசிக்கின்றார், நம்முடைய எண்ணங்களை அவர் மதிப்பிடுகின்றார். இதுதான் ஒரு முதல் நன்றிப்படையல் கொண்டாட்டத்திலே நம்மளுடைய வாழ்விலே நம்முடைய சிந்தனையிலே முதல் வர வேண்டியது என்னன்னா, ப்ரையாரிட்டி. ஆண்டவருக்கு முதன்மை என்கின்ற காரியம்தான் இந்த பண்டிகையினுடைய அழுத்தமே. முதன்மையான விஷயத்தை, முதன்மைத்துவத்தை, முக்கியத்துவத்தை, ப்ரையாரிட்டி நம்ம யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்திப்பதற்கான ஒரு பண்டிகை தான் அந்த பண்டிகை. பிக்குரீம் கடவுளுக்கானதா, இல்லை எனக்கு மகிழ்ச்சிக்கானதா, என்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கானதா, என்னுடைய உறவுகளின் மகிழ்ச்சிக்கானதா என்பதை நாம் சிந்திக்க இந்த நாள் நம்மை அழைக்கிறது. முதன்மை, ப்ரையாரிட்டி கடவுளுக்குன்றது இருக்குதா நம்மளோட வாழ்க்கையில்? எவ்வளோ நேரத்தில் நம்ம சாய்ஸ் எடுக்கிறோம்? இந்த சாய்ஸே இல்லை. இந்த பகுதியில் என்ன சொல்லனா, முதல் கட்டை கொண்டு வந்து கொடுத்து விட்டு நீங்கள் ரெண்டாவது கட்டை இல்லை அடுத்த கட்டை இதுக்காக செயல்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற சாய்ஸ் கிடையாது. சாய்ஸே கிடையாது. சாய்ஸே இல்லாமல் ஆண்டவர் அவரோட பேசுகிறார். முதல் விஷயத்தை கொண்டு வந்து ரெண்டாவதுன்றதை பற்றி அதை பற்றி அதான விஷயமே அங்கே கிடையாது. அப்புறமா நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சாய்ஸ் என்ன, இது இல்லைன்னா இது. பல நேரங்கள் இந்த சாய்ஸ் நம்மளுடைய ப்ரையாரிட்டியை கேள்விக்குட்படுத்துகிறது. ரெண்டு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இதுவா என்கின்ற யோசிக்க ஆரம்பிக்கிறோம். 3 நாள்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுடைய சாய்ஸஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி ரொம்ப ட்ரம்பிள் ஆகுது, ஆட்டம் காட்டுகிறது. இன்றைக்கு என்ன செய்யலாம், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை பண்ண 4 சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் நம்ம ப்ரையாரிட்டியை கொஸ்டின் பண்ணியிருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆலயத்துக்கு வருவதில் ப்ரையாரிட்டி இருக்கா? சாய்ஸ் கிடைக்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், நம்முடைய சொந்தம் வந்திருக்குது, இன்னைக்கு இப்படி ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த சர்ச்சை போய் விட்டுட்டு நான் வேற ஏதாச்சும் செய்கிறேன், வெளியே போகிறோம், நாங்கள் ஃபேமிலியாக ஒரு டூர் போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம்,
இல்லை மகிழ்விக்கிற காரியங்கள் எதாச்சும் ஈடுபடலாம். நாங்கள்லாம் ஃபேமிலியாக ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம், அங்கே போய் பைபிள் எடுத்து இன்றைக்கி என்ன ரீடிங் அதை வாசிச்சுட்டு அப்புறமா அந்த வேலைங்களை பார்த்துக்கலாம். அப்புறம் ஆண்டவருக்குன்னு ஃபஸ்ட்டு சாய்ஸஸ் வருகிற பொழுது தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி என்ன என்பது நமக்கு வெளிப்படுகிறது. சாய்ஸ் வராத வரைக்கும் தெரியல. அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த சாய்ஸ் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கவே இல்லை. மாறாக சொல்லுகிறார், நீங்கள் அறுக்கிற பொழுது முதல் கட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, குருவிடத்தில் செலுத்துங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வையுங்கள். முதல் கட்டை ப்ரையாரிட்டி. இந்த பண்டிகை நமக்கு முதல் நம்முடைய சிந்தனையிலே கொடுக்க போகிற காரியம் என்னன்னா, என்னோட வாழ்க்கையிலே முதன்மைத்துவத்தை நான் யாருக்கு கொடுக்கிறேன்? வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி இன் மை லைஃப் அண்ட் வாட் இஸ் ஐ கோயிங் டு புட் ஃபார்த் இன் மை லைஃப் தட் இஸ் ஆல்வேஸ் பி பிரசன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். என்னோட கண்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியம் என்ன? நான் ஒரு நேரங்களில் ஒரு நிலையிலும், கடினப்பாடுங்கிற ஒரு நிலையிலும், மகிழ்ச்சியான நேரத்தில் ஒரு நிலையிலும் இருக்கிறேன். என்னோட ப்ரையாரிட்டி மாறுகிறது. கஷ்டப்படுகிற பொழுது, சாதாரணமாக கஷ்டமாக இருக்கிற போது ஒரே ஆல்டர்லையும் டெய்லியும் வந்து முட்டி, இந்த இடத்துல நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் ஒருத்தவங்க அங்கே இப்பயும் உட்காந்துருப்பாங்க நினைக்கிறேன், ஒரு பெஞ்சு ஒன்று போட்டுட்டு ப்ரேயருக்குன்னு ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வெளியே வந்து வருவாங்க, வந்து முட்டி போட்டு அழுதுன்னு இருப்பாங்க, ஜோம் பண்ணி இருப்பாங்க. நம்ம சர்ச்சோட மெம்பரே கிடையாது அவங்க எல்லாருமே. ஏதோ வெளியே போன வந்து கோயிலை பார்த்தோன்னே, இந்த ஆல்டரை பார்த்தோன்னே, சிலுவையை பார்த்தோன்னே வந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணி இருப்பாங்க, அழுது கொண்டு ஜோம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். நான் வருவேன், ஏதாச்சும் சத்தமாக யாரையாச்சும் கூப்பிடணும் வருவேன், ஐசக்கரனை கூப்பிடணும் வருவேன், அன்பனை கூப்பிடணும், ஏதாச்சும் ஒரு குரல் கொடுக்கான்னு வருவேன். ஆனால் இது மாதிரி யாரோ ஒருத்தவங்க முட்டி போட்டு ஜோம் பண்ணுறதை பார்த்தோன்னே அப்படியே அமைதியாகிட்டு சுற்றிட்டு போய் அவங்கள கூட்டிட்டு எங்கேயாச்சும் எங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா அவ்வளவு உருக்கமாக ஜோம் பண்ண அவங்கள பார்த்தா நமக்கு இந்த இடத்த வந்து கொஞ்சம் கூட அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் அந்த இடத்துல திடீர்னு ஒரு சர்ச் மெம்பரை பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா யார் திடீர்னு வந்துக்கிறீங்க, யாரை கேட்குறோம்? நம்ம சமய அங்கத்தில் யாருன்னா வந்தாங்கன்னா, ரெகுலராக வரவங்கள உண்டு. ஆனால் திடீர்னு யாரா வந்தாங்கன்னா கேட்குறோம், என்னங்க ஏன் திடீர்னு என்ன ஆச்சு? சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிற பொழுது இங்கே வந்துடுவோம் நம்ம. ஆனால் அந்த கஷ்டம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிற போது இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். ஏன்னா சாய்ஸ், ப்ரையாரிட்டி வித்தியாசப்படுகிறது. எந்த இடத்துல நம்மளுடைய ப்ரையாரிட்டியை நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். மிக அழகாக ஆண்டவர் இயேசு ஒரு ஓமை சொல்றார், உங்களுடைய விசுவாசம் கடுகு விதையை போல உங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, எப்பொழுதுமே ஒரே மாதிரியான விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி, இன்னொருத்தில் ஒரு நேரம் மாதிரி இல்லை. நம்முடைய பேராயத்தினுடைய பொருளர் சாமுவேல் குர்லிஸ் ஐயா, ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் சொல்லும் போது இது ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார். எப்பொழுது பார்த்தாலும் கடுகு ஒரே மாதிரி இருக்குங்க ஐயா, எந்த சைடு பார்த்தாலும் கடுகு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வீங்கினது, ஒரு பக்கம் குறைவானது கிடையாது. நம்மளோட விசுவாசமும் அதே மாதிரியுமே இருக்கணும். ஒரு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் குறைவாகும், ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் அதிகமான விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடாது. என் நேரமும் ஒரே விசுவாசம் இருக்க வேண்டும். ப்ரையாரிட்டி ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த பண்டிகையில் நன்றி உணர்வு. நன்றி படைக்கின்றவர்களாக நாம் வர வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் மடலில் அருமையான விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு பவுலடிகளார் அந்த பட்டணத்தின் மக்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு விதையை தந்து விதைக்கான விளைச்சலையும் அவர் தருகிறார். ஒரு எல்லாத்தையும் செய்கிறத ஆண்டவர். விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர். விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாய் தருவார். உங்களுடைய விதையை, உங்களுடைய விளைச்சலை அனைத்தையும் தருகிறவர் ஆண்டவர் தான். நீங்கள் ஒன்றும் எதையும் ப்ரொசஸ் பண்ணி நான் வரவே இல்லைங்க. நான் வரும்போதே இவ்வளோ வச்சுட்டு இருந்தேன், இது என்னுடையதுலேருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில். இந்த பண்டிகை நம்ம கற்றுத்தருகிற காரியம் என்னென்னா, எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறது எல்லாமே கடவுளுடையது. எல்லாத்தையும் கடவுள் கொடுத்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு செய்ததுக்காக நன்றி செலுத்தவா வந்திருக்கிறோம், வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மகிட்ட எடுத்து பார்க்குறது என்னென்னா, அந்த நன்றி அறிதல் உணர்வோடு நம்ம இடத்துல உட்காந்துருக்கணுமா அப்படின்னு தான்.
நன்றியறிதல் உணர்வோடு உட்கார்ந்துருப்பாங்க. மிக அழகாக லேவியராகம புத்தகத்திலே முதல் பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சில காலங்களை எப்பொழுது நீங்கள் இதை கொண்டாட வேண்டும் என்கின்ற காலத்தை மிக அழகாக வடிவமைத்திருப்பாங்க. எதுக்கு இவ்வளவு கணக்கெல்லாம் சொல்றாங்க? 7 வாரம் கழிச்சு, அதுக்கப்புறமா அந்த ஓய்வு நாள் கழிச்சு அடுத்த நாள், ஏன் இவ்வளோ கணக்கு? ஏன் இவ்வளோ கணக்குனா, இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த காலம் ரொம்ப முக்கியமானது. காலம் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் இந்த காலத்தை பார்த்து இப்பயும் விதைக்கிறவர்கள், விவசாயிகள் எல்லாருமே நம்ம காலத்தை பார்த்து தான் செய்கிறோம் எல்லாத்தையுமே. எந்த நேரத்தில் தண்ணி விட்டு நீர் தேக்க வைக்கணும், எந்த நேரத்தில் உழணும், எந்த நேரத்தில் விதைக்கணும், எப்போ அறுத்துடணும் எல்லாம் தெரியும். ஏன்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த பக்குவமான வெதர் நமக்கு இருக்குது. திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த நேரம் தான் நமக்கு பிரச்சனை ஆகி போயிடுது. அறுக்கிற நேரத்தில் மழை பெஞ்சிச்சுங்க, ஃபுல்லாக வெள்ளாமை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வீணாயிடுச்சு சொல்கிறோம் நம்ம. அப்போ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் காலத்தில் அந்த நடக்க வேண்டியதை கடவுள் கரெக்டாக நடக்க செய்கிறாருன்றது இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கையும் கூட. கரெக்டாக ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த சீதோஷ்ண நிலைமையை ஆண்டவர் நமக்காக கட்டளை இடுகிறார் அப்படின்றது நம்ம நம்பிக்கை. அவர்களுக்கு மிக கடுமையான ஒரு 50 நாட்கள் உண்டு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில். அது பேர் என்ன, ஹம்மிசீம் என்கின்ற ஒரு காலம். ஹம்மிசீம் என்கின்ற காலம் என்னன்னா, எகிப்திலிருந்து மிக வெப்பமான காத்து வருகின்ற காலம். அப்ப அந்த காலத்தை அவர்கள் கடந்து போவார். ஒவ்வொரு காலம். அடுத்தது ஆண்டவர் தருகின்ற மழையின் காலம். ஆண்டவர் எப்பொழுது மழை தருகிறார், எப்போது விளைச்சலை ஏற்படுத்துவதற்காக மழையை ஏற்படுத்துகிறார், எப்பொழுது அந்த மழையை நிறுத்துகிறார். இது எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படியே அவரே இருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று செய்கிறதா நினைத்தார்கள். அதனால் என்ன நினைச்சாங்கன்னா, நான் இன்றைக்கு ஒரு விளைச்சலை அறுத்து அதிலிருந்து நெல் எடுத்து ஒரு உணவு உண்கிறேன் என்றால் அது கடவுளுடைய பெரிய அருள்கொடை என்று நினைத்தார். பெரிய அருள்கொடை. இந்த கடவுளுடைய அருள்கொடை காலத்துக்கு ஏற்றாற்போல் இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது. உணவு என்பதன் வாழ்க்கையில, வாழ்வு என்பதன் வாழ்க்கையில மிகப்பெரிய கடினமான ஒரு காரியமாக மாறி போகும். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் சரியாய் அதன் காலத்திலே எனக்கு செய்து கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உணர்வு நமக்கு எத்தனை முறை வந்திருக்கிறது. ஆண்டவர் சரியாக என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாரு, அந்தந்த காலத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. அந்தந்த காலத்தில் என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார், சரியாக செஞ்சுருக்கிறாரு. ஒரு கிராமத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய முன்னாள் பேராயர் தேவசகாயம் அவர்கள் திடீர்னு வண்டி நிப்பாட்டி அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டார். திருத்தணியில் உள்ள ஒருத்தர் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது இவர் நேரம் போய், இவர் யாருன்னே தெரியாது, அவருக்கு யாருன்னே தெரியாது, உள்ளே போயிட்டு வந்துட்டார். வந்துட்ட பிறகு அவரை பார்த்து கேட்டார், என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? அவர் திருப்பி அவருக்கு சொன்ன பதில் பல நேரங்களில் நெகிழ்ச்சிக்குரிய ஒரு பதிலாக பல இடங்களில் சொல்லுவார். அவர் என்ன ஜெபம் பண்ணாரா, ஆண்டவர் எனக்கு என்ன வேணும், ஒன்றுமே எனக்கு வேணாம், எனக்கு என்ன தேவைன்னா நான் உழைக்கிறதுக்கு எனக்கு தேவையான பலன் தாங்க, உழைக்கிறதுக்கு தேவையான பலன் தாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிழைக்கிறோம் என்றால் அது கடவுள் நமக்கு தருகின்ற அருள்கொடை. நல்ல ஆரோக்கியமாய் வாழுகிறோம் என்றால் அது கடவுள் நமக்கு தருகிற அருள்கொடை. இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற மாசுபட்ட தண்ணி, காற்று, உணவில் ஆரோக்கியம் என்பது எல்லாருக்குமே எட்டாத கனியாகத்தான் இருக்கும். ஆனால் அதிலும் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப நம்மளுடைய வாழ்வை காப்பாற்றிக்கொள்ள தேவையான பலத்தையும் சுகத்தையும் பெற்றிருக்கிறோம். நம்ம அதுக்கு மேலே பல விஷயங்களை நம்ம எதிர்பார்ப்போம். நல்லா நாளைக்கு இது வந்துடணும், நாளைக்கு அது வந்துடணும், நாளைக்கு அங்கே இன்க்ரிமெண்ட் வந்துடணும், நாளைக்கு அதில் ஒரு ப்ரொமோஷன் வந்துடணும், நாளைக்கு ஒரு பெரிய கொள்ள லாபம் வந்துடணும், எல்லாம் நினைப்போம் நம்ம. ஆனால் கடவுள் நமக்கு தருகிறது என்னென்னா ஒரு மகிழ்ச்சியான, சமாதானமான, ஆரோக்கியமான வாழ்வு. இந்த வாழ்வு நாம் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிற பொழுதும், நன்றி எழுதல் உள்ளவராக வாழுகிற பொழுது இந்த வாழ்வை என்பது யாராலையும் என்ன பண்ணிக்க முடியாது, நம்ம இடத்துல இருந்து பறிக்க முடியாது. பேராசை வந்ததுன்னா முதல்ல நோய் வரும். அடுத்தது பேராசையோட காம்போ ஆஃபர் என்ன, நம்ம நேற்று கூட ஒரு கடையில் ஜூஸ் கேட்கும் போது கேட்கலாம், காம்போ ஆஃபர் இருக்குது வாங்கிக்கிறீங்களா, காம்போ ஆஃபர் வாங்கிக்கிறீங்களா. பாப்கார்னோட நாங்கள் என்ன பண்ணுறோம், நாச்சோஸ் கொடுக்குறோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்குறோம். காம்போ ஆஃபர், காம்போ ஆஃபர் மாதிரிங்க. பேராசையோடு வருகிற காம்போ ஆஃபர் என்னென்னா நோய். ஆண்டவர் நமக்கு நன்றியறிதல் உள்ள உள்ளத்திற்கு ஆண்டவர் தருகிறது என்னென்னா மனதிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வையும் பலத்தையும் ஆண்டவர் தருகிறார். இதுக்கு அவர்கள் நன்றி படைத்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை செய்ததுக்காக உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே, என அதன் காலத்திலே அதன் காரியத்தை செய்கிற ஆண்டவர் நீர் அப்படி செய்ததுனால தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். மிக அழகாக தான் அதை பவுல் அடிகளார் மறுபடியும் ரொம்ப அழகாக சொல்கிறார்.
எல்லாவற்றையும் ஆண்டவர் கருத்தாய் அதன் காலங்களில் நமக்கு செய்திருக்கிறார். நாம் இருக்க வேண்டியதெல்லாம் என்னன்னா, அவருக்கு நன்றி அறிதல் உள்ளத்தோடு வாழுகின்ற வாழ்க்கை என்பதுதான் மிக முக்கியமானது என்று சொல்லுங்கள். அதனால தான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு கட்டளை என்னன்னா, நீங்கள் அந்த நன்றியறிதலோடு வாழ்கின்றவர்களாக இருக்கிற பொழுது முழுக்க உங்களது என்று எண்ணாமல் நீங்கள் அறுவடை செய்கிற பொழுது உங்களுடைய நிலத்திலே சிந்தினவற்றையும் ஓரங்களில் இருக்கிறவற்றையும் முழுசா என்ன பண்ணாதீங்க, அறுத்து விடாதீர்கள். மிக அழகாக லேவியராகமத்தில் 22வது வசனத்திலே சொல்கிறார், முழுக்க எடுத்துடாதீங்க. ஏன்னா இது கடவுளுடையது. நிலம் இஸ்ரவேல் மக்களுடைய புரிதல் படி நிலம் யாருடையது? கடவுளுடையது. ஆகவே அந்த ஓரங்களில் எதுக்கு பண்றாங்கன்னா, கடவுளையே நம்பி வாழுகிறவர்களுக்காக அந்த இடத்தை என்ன பண்ணிடுறாங்க, விட்டுவிட சொல்லுகிறார். நான் சாப்பிட்ற மாதிரி அது. எனக்கு எப்படி முதல் கட்டை எடுத்து வந்து வைக்கிறீங்களோ அதை போலதான் நீங்கள் அந்த ஓரங்களில் விடுகிறது. ஆண்டவருடைய கட்டளையிலே மிக அழகாக இஸ்ரவேல் மக்கள் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நீங்கள் முதல் கட்டை கொண்டு வந்து வச்சுட்டு அது படைக்கிற வரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும், யாருமே சாப்பிடாம இருக்கணும். ஆனால் அந்த நிலத்தின் ஓரங்கள் இருக்கிற உணவை யார் சாப்பிட்டாங்கன்றதை பற்றி ஆண்டவர் என்ன பண்ணல, அக்கறை படவில்லை. இல்லை யாரும் சாப்பிடக்கூடாது, அங்கே 2 பேர் நின்று காவல் காத்துன்னு இருங்க, அந்த கதிரை யாரும் எத்துன்னு போகக்கூடாது. எனக்கு எத்தனை வந்து எருசலேம் தேவாலயத்தில் அதை படைக்கிற வரையிலும் யாரும் அங்கே என்ன பண்ணக்கூடாது, வாரவும் கூடாது, ஓரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரையும் அங்கே வைக்க சொல்லல, காவலுக்கு வைக்க சொல்ல. எப்படி ஆண்டவர் முதல் கனியை பிக்கூரீமை ஆண்டவர் உண்ணுகிறாரோ அதை போலவே அந்த நிலத்தினுடைய ஓரங்களில் இருக்கின்றவற்றும் சிதறி போனவற்றையும் ஏழைகள் உண்ணுவார்கள். ஏன்னா ஏழைகளுக்கு கொடுத்தல் என்பது கடவுளுக்கு நாம் நன்றி உணர்வை காண்பிப்பதனுடைய இன்னொரு பகுதி. அது ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது கடவுளுக்கு காட்டுகிற நன்றி உணர்வினுடைய மறுபகுதி. இங்க கொண்டு வந்து வைக்கிறது மட்டுமல்ல, கடவுளுக்கு காட்டுகின்ற நன்றி இல்லாமையிலும் ஏழையிலும் வறுமையிலும் இருக்கிறவர்கள் கொடுப்பதும் ஆல்டர்ல கொண்டு வந்து வைப்பதும் ஒன்று என்பதை லேவியராகம புத்தகத்திலே கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுத்தருகிறார். முதலாவது பிரையாரிட்டி, இரண்டாவது கிராட்டிடியூட், மூன்றாவது ரொம்ப முக்கியமானது. இந்த கொண்டாட்டங்களை பற்றி பேசுகிற பொழுது ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மற்ற எல்லா பண்டிகைகளை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்கு விளக்கினது எல்லாத்துலையுமே ஒரு வார்த்தை அப்பப்போ வந்துட்டே இருக்கும், அடிக்கடி வந்துட்டே இருக்கும், பல முறை வரும். அது என்னன்னா, ரிஜாய்ஸ், மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து கறி கூறுங்கள், இந்த நாள் உங்களுடையது, மகிழ்ந்து கறி கூறுங்கள். எல்லா பண்டிகையிலையும் தவறவே விடாமல் வருகின்ற ஒரு சொல் என்னன்னா ரிஜாய்ஸ் என்கின்ற சொல். ஆனால் இந்த அறுப்பின் பண்டிகை விழாவில மட்டும் தோன்றாத ஒரு சொல் என்னன்னா அந்த ரிஜாய்ஸ் என்ற சொல். எபிரேயத்தில் ரிஜாய்ஸ் என்ற சொல்லு இந்த பகுதியில் வரவே இல்லை சுத்தமா. மற்ற எல்லா கொண்டாட்டத்திலையும் வந்திருக்குது. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் உண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆல் தோஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வேர் such a kind of remembrance of God's gratitude and benevolence. But in only one passage the word rejoice is absent, and that is லேவியராகமம் 23. அதுல மகிழ்ந்து களி கூறுங்கள் என்ற சொல் வரல. ஏன்னா இந்த பகுதி மகிழ்ந்து களி கூறக்கூடிய பகுதி கிடையாது. இந்த கொண்டாட்டம் மகிழ்ந்து களி கூறுகின்ற கொண்டாட்டம் கிடையாது. இது மாறாக அவர்களை இடை போடுகின்ற ஒரு பண்டிகை, இஸ்ரவேல் மக்களை இடை போடுகிற ஒரு பண்டிகை. அவர்கள் எப்படி இந்த பண்டிகையை அனுசரிக்கிறார்கள், எப்படி ஒரு அறுவடையை அவர்கள் அனுசரிக்கிறார்கள் என்பதை எடை போடுகின்ற ஒரு பண்டிகை தான் இந்த பண்டிகை. ஸோ ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் இந்த பண்டிகையில். ப்ரையாரிட்டி, கிராட்டிடியூட், மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பண்டிகையில் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூடு எல்லாவற்றுக்கும் மேலானது. அது நீங்கள் காட்டுகின்ற ப்ரையாரிட்டிக்கும் மேலானது. அது நீங்கள் காட்டுகின்ற கிராட்டிடியூடுக்கும் நன்றி உணர்வுக்கும் மேலானது அது ஆட்டிடியூட். அது இல்லைன்னா ஒட்டுமொத்தமான நன்றி படையல் என்ன ஆகிடும், வீணாய் போய்விடும். ஆட்டிடியூட் மட்டும் இல்லை, மாறி போச்சுன்னா எப்படி படைக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நாம் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். லேவியராகமத்திலையும் சொல்லுகிறது எப்படி அதை படைக்க வேண்டும்னா, அவ்வளவு முக்கியமான, நீங்கள்னு சாப்பிடக்கூடாது, வெயிட் பண்ணணும், உங்களுக்குன்னு எடுத்துக்கூடாது. கரெக்டாக கடவுளுடைய சமூகத்தில் போய் படைக்கப்படுகிற வரையிலும் நீ உன்னுடைய பணியாளர்கள் எல்லாரும் அதற்காக என்ன பண்ணணும், காத்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி செலுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். இங்கே கூட இந்த ஏழை கைம்பெண்ணுடைய விஷயத்தை நாம் படிக்க கேட்டோம். ஏன் இது ரொம்ப முக்கியமான
விஷயம்னா இந்த அதோடைய கலாச்சார பின்னணியிலிருந்து நாம் அணுகுகிற பொழுது இது ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை தருகிறது. என்ன ஆழமான செய்தி தருகிறது? எல்லாரும் காணிக்கைகள் போடுகிறார்கள், செல்வந்தர்கள் எல்லாம் காணிக்கை போடுகிறார்கள். இந்த காணிக்கை என்பது ரொம்ப கோயிலில் ரொம்ப முக்கியமானதுங்க. எருசலேம் கோயிலில் ரொம்ப சிறப்பாக கவனத்தோடு செய்யப்பட்ட விஷயம். இங்கே பெரிய உண்டு, காணிக்கை பெட்டி உண்டு, எப்பொழுதுமே இருக்கும். இங்கே இவ்வளோ பெருசு. இதை விட முக்கியமாக பார்த்தாங்க எருசலேம் ஆலயத்தில் காணிக்கை பெட்டியை. பெரிய பெட்டி, பெரிய பெட்டி. அதோட வாயில் எப்படி இருக்கும்னா, எப்படி நம்ம இங்கெல்லாம் இல்லை, நிறைய இடத்துல உண்டு வாயில் வந்து இப்படி இருக்கும் இல்லை, சின்னதாக கீழே பாட்டம் இருக்கும், மேலே போடுற இடம் அதிகமாக இருக்கும். அதனால் இஸ்ரேல் மக்கள் எப்படி செஞ்சாங்கன்னா, அதை கூட ஒரு ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸோடு செஞ்சாங்க. அந்த வாய் எப்படி இருக்கும், காணிக்கப்பட்டியோட வாய் எக்காலத்தை போல இருக்கும். எப்படி இருக்கும்? எக்காலம் பார்த்துருக்கீங்களா? ஊதுற இடம் மெலிசா இருக்கும், கடைசி இடத்துல ப்ராடாக இருக்கும். அது பேர் ஷாஃபர்னு பேர். அது பேர், இந்த எக்காலத்தோடைய பேர் ஷாஃபர் அப்படின்ற ஒரு சொல். அதை தான் அந்த காணிக்கப்பட்டியில் வச்சாங்க. அந்த கூர்மையாக இருக்கிற இடத்துல காசுக்குள்ளே போய் விடுறதையும் மேலே போடுற ஒரு இடம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி பண்ணாங்க. ஷாஃபர் அது பேர். அப்போ காணிக்கப்பட்டி இந்த ஷாஃபருடைய வடிவத்தில் இருக்கும் மேலே. ஸோ ஒரு காசை உள்ளே போட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அது அவ்வளோ சத்தத்தை ஏற்படுத்தி உள்ளே போய் விழும். ஸோ செல்வந்தர்கள் எப்படி போட்டாங்க, காணிக்கையை கொண்டு வந்து நிறையா பேரோட கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, நான் எவ்வளோ சர்ச்சுக்காக செஞ்சேன், இந்த கோயிலுக்கு நான் எவ்வளோ காணிக்க போடுறேன், எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர்கள் கொண்டு வந்து அப்படியே காயின்ஸை, ஷெக்கேல் அப்படின்ற காயின்ஸ், நம்ம ஊரில் தான் நோட் இருக்குது இப்போ இல்லை, நோட்டெல்லாம் இப்போ கிடையாது அவங்களுக்கு. அவங்க எல்லாமே என்ன தான், காயின்ஸ் தான். ஷேக்கேல் அப்படின்ற காயின்ஸ்னால் கோயிலுக்கு போடணும். ரோம பேரரசனுடைய சொரூபம் இருக்கிறத கோயிலில் கொண்டு வந்து காணிக்க போட கூடாது. அது கடவுளுக்கு அருவருப்பானது. இன்னொரு சொரூபம் இருக்கிறது அருவருப்பானது. நம்ம அதை ரொம்ப என்ன பண்ணிட்டோம், இன்கல்ச்சர் பண்ணிட்டோம். அதனால் நம்மளோட டியூப் லைட்டில், ஃபேனில், இதில், புல்பீட்டில், பியூஸில் எல்லாமே பேர் இருக்கும் நம்ம ஊரில். டொனேட்டட் பை. அது யாரும் சீக்கிரமாக அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக பித்தளையில், மர டேபிளில் நம்ம என்ன பண்ணுவோம், பித்தளையில் அடிப்போம் பேர், அழிஞ்சு போகக்கூடாதுன்னு. ஒரு ஊரில் டியூப்லைட் ஃபுல்லாக பேர் தான் இருந்துச்சு, ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஏன்னா ப்ளூ கலரில் வச்சுருக்கிறீங்க சர்ச்சில் லைட்டை, ஒயிட்டில் வைக்க வேண்டியதானே அப்படின்னா, மேலே பேர் எழுதி 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 ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே டியூப்லைட்டில் போட்டு அந்த டியூப்லைட்டை என்ன கலர் ஆகிடுச்சு, ப்ளூ கலரில் ஆகிப்போச்சு. ப்ளூ கலரில் ஆகிப்போச்சு. பேர் வெளிப்படுத்தணும். ஆனால் எருசலேம் ஆலயம் கடவுளுடைய பிரசன்னத்தில் இன்னொரு பேர் என்ன பண்ணக்கூடாது, மகிமை அடைய கூடாது. அதனால் ரோம பேரரசருடைய சொரூபத்தை அவர் காணிக்கை போடுவதற்கு மறுத்தார்கள் இஸ்ரேல் ஆலயத்தில். அதனால என்ன பண்ணாங்கன்னா ஷேக்கேல் என்கின்ற காயின்ஸாக வந்து காணிக்கை போட்டாங்க. ஸோ ஷேக்கேல் போடும்போது நிறைய கொட்டினாங்கன்னா அந்த ஷாஃபர் உள்ளார அவ்வளோ சத்தத்தை ஏற்படுத்தி ஊரில் எல்லாம் அந்த கோயிலுடைய வளாகத்தில் இருக்க எல்லாருமே திரும்பி அந்த காணிக்கை பெட்டியை பார்க்குற அளவுக்கு அந்த சத்தம் இருக்கும். அவ்வளோ சத்தம். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்கள் ஏழைகளுக்காக தர்மம் பண்ணுகிற பொழுது, காணிக்கை போடுகிற பொழுது எக்காலம், ஞாபகம் இருக்குதா? 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம், எக்காலம் ஊதாதிருங்கள். உங்களுக்கு காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி எக்காலம் ஊதாதிருங்கள். என்னன்னா, இந்த சத்தம் போட்டு எல்லாரும் ஊரை கூப்பிட்டாதீங்க. ஏன்னா பல பேர் இந்த சத்தத்துக்கு தான் மயங்கி போகிறார்கள். இந்த சத்தம் ரொம்ப பெரிய அட்ராக்ஷன் தருது. இந்த சத்தம் ஒரு பெரிய அங்கீகாரத்தை தருகிறது. இந்த சத்தம் முதன்மைத்துவத்தை தருகிறது. இந்த சத்தம் பல நேரங்களில் பதவி தருகிறது. இந்த சத்தம் சில நேரங்களில் அதிகாரத்தை தருகிறது. நமக்கு அதிகமாய் கொடுத்தார் என்கின்ற சத்தம் அங்கீகாரத்தையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் முதன்மைத்துவத்தையும் கோயிலில் தருகிறது. அதனால எல்லாருக்கும் விருப்பமா இருக்குது அதை செய்யறதுக்கு, சத்தம் ஏற்படுத்துவதற்கு, கட்டுக்கட்டா காசு கொடுத்து சத்தம் ஏற்படுத்துவதற்கு, நம்முடைய பணத்தினுடைய இதுவை காமிச்சு சத்தத்தை ஏற்படுத்துவதற்கு எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமா இருக்குது. ஏன்னா எல்லாரோட கவனம் அங்க திரும்புது, சத்தத்துக்கு திரும்புது. ஆனால் ஆண்டவருடைய காது எந்த சத்தத்துக்கு திரும்பிச்சுன்னா, பெருசா அதுல ஏற்படுத்தின சத்தத்துக்கு இல்ல, மாறாக சத்தமே ஏற்படுத்தாத ஒரு ஏழை விதவையினுடைய 2 கிளிங்னு சத்தம் கேட்ட சத்தத்துக்கு கடவுளுடைய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் காது திரும்பினது. அந்த சத்தம் 2 சின்னதா ஒரு சத்தம், இந்த டிங்குன்னு, இன்சிக்னிஃபிகன்ட் சவுண்ட், முதன்மைப்படுத்தப்படக்கூடாத ஒரு சத்தம் அது. ஆனால் அந்த சத்தத்துக்கு ஆண்டவர் இயேசுவின் காதுகள் திரும்பினது. இந்த ஏழை கைம்பெண் இங்க இருக்கிற எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பெட்டியில போட்டாங்க. பல நேரங்களில் நம்முடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இந்த பண்டிகையில் என்ன உணர்வோடு கொண்டு வரோம்? இப்படிப்பட்ட இது மாதிரி சொன்னால் யாரும் இதில் வந்து காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்க அர்ப்பன் பண்டிகைக்கு. இல்லை, அது இல்லை. நாட் டு ரெடியூஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன், பட் ராதர் டு ரீஇவாலுவேட் அவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் திஸ் ஃபெஸ்டிவல்.
That is the significant thing in this festival. நம்முடைய எண்ணத்தை, உணர்வுகளை மறு ஆய்வு செய்து ஒரு காணிக்கையை நாம் போட வேண்டாம். நான் என்னுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்காக இந்த பண்டிகையை நான் கொண்டாடுகிறேனா, என்னுடைய பல செல்வாக்கை காட்டுவதற்காக அந்த பண்டிகையை கொண்டாடுகிறேனா என்பதை நான் சிந்தித்து இதில் ஈடுபட வேண்டும். ஒரு செல்வந்தர் மரித்து போனார். அவர் மரித்து போன பிறகு அவர் ஆசைப்பட்டார், ஒரு லக்கேஜை மேலே கொண்டு போனோம், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனோம்னு சொல்லிட்டு. அதனால ஆண்டவர்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷனில் கேட்டார், ஆண்டவரே ஒரே ஒரு பை மட்டும் நான் மேலே கொண்டு வரணும், எனக்கு ஸ்பெஷலாக ஒரு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இல்லை, தட் இஸ் நாட் இன் ரூல் புக், வி cannot allow such thing to happen in heaven அப்படின்ட்டார் ஆண்டவர். இல்லை ஆண்டவரே, ப்ளீஸ் ஃபார் மை சேக் ஒரே ஒரு பை மட்டும் நான் எடுத்துன்னு வரதுக்கு அனுமதி கொடுங்க. ஓகே, இட் வாஸ் கிராண்டட். அண்ட் he was carrying a bag. பேர்லி கேட் ஃபுல்லாக பரலோக ராஜ்யத்தினுடைய வாயில் எடுத்து வந்து நிற்கிறார் ஒரு பையோட. பேதுரு பார்த்து சொல்கிறார், இல்லை பையெல்லாம் இங்கே அனௌல் கிடையாது, உள்ளே கொண்டு வர முடியாது, சாரி கொண்டு போயிடுங்க அப்படின்னா. இல்லை ஐ காட் ஸ்பெஷல் பெர்மிஷன். அப்படியா? உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஆண்டவரே இங்கே ஒருத்தர் பையோடு வந்திருக்கிறாரு. ஆமாம்மா, நான் தான் கொடுத்தேன் பெர்மிஷன், உள்ளே இருக்கு. எத்தனை வந்துட்டார். இப்போ எல்லாருடைய கண்ணு அந்த பையில் தான் இருக்குது. என்ன இருக்குது அப்படி பை ஸ்பெஷலாக பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வரதுக்கு அளவுக்கு பர்மிஷன் என்ன கொடுத்தாங்க? அப்படி என்ன இருக்குது அந்த பையில்? எல்லாருடைய கவனம் அதில் தான் இருக்குது. ரொம்ப நேரம் பார்த்தாங்க, எப்படியா தொந்து காட்டுறாங்க. ஒரு ஏஞ்சல் போய் கேட்டாங்க, என்ன இருக்குது அதில், கொஞ்சம் காட்டுங்களேன். அவர் ஒன்று ஏதோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை பிரித்து காமிச்சார். காமிச்சோன்னு அந்த ஏஞ்சலுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? என்ன சிரிக்கிறேன்னு எல்லாம் கேட்குறாங்க. இல்லை ஐயோ இவர் பாரு அப்படின்னு சொல்லி சிரிப்பு. ஐயோ சொல்லுங்களேன், நான் கொஞ்சம் பார்த்துறேன். ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸை கொண்டு வந்திருக்கான் அந்த ஆள். என்ன கொண்டு வந்திருக்கான்? பேமெண்ட் ஸ்டோன்ஸை கொண்டு வந்திருக்கிறான். இப்போ நம்ம ஊரில் என்ன ரோட்டில் என்ன அதான் போட்டு வச்சுக்கிறோம். என்னன்னா தங்க கட்டி, எல்லாமே தங்க கட்டி. பல நேரங்கள் நம்ம எதை முக்கியத்துவம் என்று நினைத்துக் கொள்கிறோம், எது என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், இது இல்லைனா என்னோட வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்ம எதை நினைக்கிறோம்னு யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்வில் இந்த பண்டிகையை கொண்டாடுகிற பொழுது நம்முடைய உணர்வு, நாம் எப்படி இதை அணுகுகிறோம் என்கிற மனப்பக்குவம் ரொம்ப முக்கியமானது. ப்ரையாரிட்டி, கிராட்டிடியூட், ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமானது. அன்பார்ந்த கடவுளுடைய பிள்ளைகளை, இன்று நாளில் நாம் திருச்சபையாக அர்ப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற பொழுது நாம் மறுபடியுமாய் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய 3 குறிப்புகளை இந்த நாளில் உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கும் கொடுக்குறோமா என்பதை நாம் சிந்திக்க இந்த நாள் நம்மை அழைக்கிறது. ப்ரையாரிட்டி, முதன்மைத்துவம். பிக்கூரீம் ஆண்டவருடையதா என்னோட வாழ்க்கையில், இல்லை பிக்கூரீம் என்னுடையதா, அதில் பங்கு பிரிச்சுட்டு இருக்கேன் நான் எனக்கும் சாமிக்கு நடுவில், பிக்கூரீமில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டில். ரெண்டாவது, என்னுடைய வாழ்வில் இந்த பண்டிகை நான் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து நான் எதையும் சுமந்து கொண்டு வர எண்ணத்தில் இருக்க எல்லாம் கடவுளுடைய, இது கடவுள் தந்த அனுகிரகம், கடவுள் தந்த ஆசீர்வாதம், இதிலிருந்து நான் ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணுறேன், நன்றி அறிதலோடு நான் கொடுக்குற காணிக்கை படைக்கிறேன் என்கின்ற உணர்வோடு இந்த பண்டிகையை நான் கொண்டாடுகிறேனா. மூன்றாவது, என்னுடைய காணிக்கையை என்னை பெருமைப்படுத்துகிறதா அல்லது ஆண்டவரை முதன்மைப்படுத்தி பெருமைப்படுத்துகிறதா என்பதை சிந்திக்க நம்ம இந்த நாள் அழைக்கிறது. கர்த்தர் இந்த நாளில் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு விசை கேட்ட செய்தியை மனதில் இருத்தி இந்த பண்டிகையை இன்னும் பொருளுள்ள வகையில், கடவுளுக்கு விருப்பமான வகையில், அவரை மகிமைப்படுத்துகிற வகையில் கொண்டாடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல கடவுளே, தந்த அருமையான நேரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நிறைவான அருள் எப்பொழுதும் எங்களை மகிழ்ச்சியோடும் கொண்டாட்டங்களோடும் சுகத்தோடும் சமாதானத்தோடும் வாழ்வதற்கு எங்களை அழைக்கிறது. எங்களை அப்படிப்பட்ட வாழ்வை எங்களுக்கு அருள் செய்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஒருவராகிலும் கெட்டு போவது உங்களுடைய சித்தம் அல்ல, நாங்கள் அழிந்து போவது உங்களுடைய சித்தம் அல்ல, நாங்கள் நலமின்றி வாழ்வது உங்களுடைய சித்தம் அல்ல. எங்களுக்கு அளவில்லாத அன்பு காட்டுகின்ற ஆண்டவர் நீர். நாங்கள் இப்படிப்பட்ட நாளிலே இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிற பொழுது உமக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாட நன்றி அறிதல் உணர்வோடு நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க, எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்த எங்களுக்கு நீர் அருள் செய்ய வேண்டுமா மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென்.